ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கேஷ்வாதி சேனல். நான் தான் உங்கள் தங்கேஷ்வாதி பேசுகிறேன். வாங்க இந்த டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி 12th NIOSயில் அக்கௌண்டிங் அந்த சப்ஜெக்டில் எவால்யூஷன் ஆஃப் அக்கௌண்டிங் அதை பற்றி பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 6 அந்த ரெட் கலர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ரெட் கலர் பாக்ஸ்னாவே அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். அதாவது எவால்யூஷன் ஆஃப் அக்கௌண்டிங்னாக்கா அக்கௌண்டிங் இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து எப்படி அந்த காலத்துலேருந்து புராண காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் சேஞ்ச் ஆகிருக்கு, டெவலப் ஆகிருக்கு, அப்டேட் ஆகிருக்கு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆஸ் பர் இந்தியன் மித்தாலஜி, சித்ரகுப்தா இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெயின்டைனிங் அக்கௌண்ட்ஸ் இன் காட்ஸ் கோர்ட். என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுளோட நீதிமன்றத்தில் யார் வந்து கணக்கெல்லாம் பார்ப்பாங்கனாக்கா சித்ரகுப்தா. நிறைய படத்தில் கூட பார்ப்பீங்க, காமெடியாக சித்ரகுப்தா வந்து கணக்கு பார்க்குற மாதிரி யமராஜா பின்னாடியே சுற்றிட்டு இருக்க மாதிரி ஒரு புக்கை வச்சு கணக்கு எழுதிட்டு இருக்க மாதிரி எல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ கடவுளோட கோர்ட்டில் யார் வந்து அக்கௌண்டண்ட்டு? சித்ரகுப்தா. A book on Arthashastra written by Kautilya, who was a minister in Chandragupta's kingdom 23 centuries ago, mentions about the accounting practices in India. 23வது செஞ்சுரியில் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா கௌட்டல்யா அப்படிங்கிற ஒருத்தர் மினிஸ்டர் வந்து அவர் எந்த ராஜாங்கத்தில் இருந்தார்னாக்கா சந்திரகுப்தா ராஜா வந்து ஆண்டுட்டு இருக்கும்போது அங்கே வந்து மினிஸ்டராக இருந்தார். அவர் வந்து அர்த்தசாஸ்திராங்கிற ஒரு புக்கை எழுதியிருக்காரு. அதில் என்ன போட்டிருக்குனாக்கா இந்தியாவில் எப்படி அக்கௌண்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணாங்க அப்படிங்கிற எப்படி ப்ராக்டிஸ் பண்ணாங்க, நடைமுறைக்கு எப்படி வந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த புக்கில் எழுதியிருக்காரு. இட் டிஸ்கிரைப்ஸ் ஹவ் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஹாவ் டு பி மெயின்டைன்ட். அதில் என்ன போட்டிருந்தாக்கா எப்படி ஒரு அக்கௌண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும், எத்தனை புக்ஸ் இருக்குது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணணுன்ட்டு அந்த அர்த்தசாஸ்திராங்கிற புக்கில் அவர் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. In China and in Egypt, accounting was used for maintaining revenue records of the government treasury. சைனாலையும் ஈஜிப்ட்லேயும் அந்த காலத்தில் பார்த்திங்கனாக்கா அக்கௌண்ட்ஸ் எதுக்காக மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தாங்கனாக்கா ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ், ரெவன்யூனாக்கா வருமானம். ஸோ அதோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எது மூலமாக நமக்கு வருமானம் எவ்வளோ வருதுங்கிற ரெக்கார்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து ட்ரெஷரியில் வச்சுருந்தாங்க. கவர்மெண்ட் ட்ரெஷரியில் எவ்வளோ பணம் இருக்குது, எது மூலமாக பணம் வந்திருக்கு அப்படிங்கிற ரெக்கார்ட்ஸை எழுதுறதுக்காக சைனாலையும் ஈஜிப்ட்லேயும் அந்த காலத்தில் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணதாக சொல்கிறாங்க. A book on arithmetica, geometrica, proportion and proportionality, reviews of arithmetic and geometric proportion by an Italian, Luca Pasolio, is considered as the first authentic book on double entry bookkeeping. ஸோ அக்கௌண்ட்ஸில் புக் கீப்பிங்கில் பார்த்திங்கனாக்கா டபுள் என்ட்ரிங்கிற ஒரு விஷயத்தை முதல்ல சொன்னது யாருனாக்கா லூக்கா பாசியோலின்னு சொல்லுவாங்க. லூக்கா பாசியோலிங்கிறவர் ஒரு இட்டாலியன். அவர் தான் முதல்ல அக்கௌண்ட்ஸில் வந்து டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் வந்து டபுள் என்ட்ரிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சொன்னார். அதுக்கு முன்னாடி டபுள் என்ட்ரிங்கிறது கிடையாது. இந்த புக்கோட பேர் பார்த்திங்கனாக்கா 2 புக் இருக்குது, அர்த்தமெட்டிக்கா ஜியோமெட்ரிக்கா, அப்புறம் ப்ரொபோர்ஷன் அட் ப்ரொபோர்ஷனாலிட்டி. இதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா ரிவ்யூ ஆன் அர்த்தமெட்டிக் அண்ட் ஜியோமெட்ரிக் ப்ரொபோர்ஷன். அர்த்தமெட்டிக் அண்ட் ஜியோமெட்ரிக் ப்ரொபோர்ஷன் பற்றி ஒரு ரிவ்யூ அவர் வந்து கொடுத்துருப்பாருன்னு சொல்கிறாங்க. இன் ஹிஸ் புக் he used the present day popular terms of accounting, debit and credit. அந்த காலத்துலேயும் இந்த புக்கில் பார்த்திங்கனாக்கா அவர் இன்றைக்கி யூஸ் பண்ணுற இந்த டெபிட் கிரெடிட்டுங்கிற டேர்ம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கிறாரு. He also discussed the details of memorandum, journal, ledger and specialized accounting procedures. ஸோ அப்போவே பார்த்திங்கனாக்கா அவர் இந்த மெமரண்டம், அப்புறம் ஜேர்னல், அப்புறம் லெட்ஜர் அண்ட் ஸ்பெஷலைஸ்ட் அக்கௌண்டிங் ப்ரொசீஜர், அக்கௌண்ட்டில் என்னென்ன ஸ்பெஷல் ப்ரொசீஜர் இருக்கோ அதெல்லாமே அந்த காலத்தையே அவர் வந்து அதை எழுதிட்டார் அந்த புக்கில். He also stated that all entries have to be double entries. Either if you make one creditor, you must make some debtor. ஸோ அந்த காலத்தில் என்ன சொன்னார்னாக்கா ஒவ்வொரு என்ட்ரிக்கும் எதிர்மறையான ஒரு என்ட்ரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு இடத்துல வந்து வரவு உங்களுக்கு வருதுனாக்கா அது ஒருத்தங்கன்றது காசு நமக்குள்ளே உள்ள வருது, அதாட்டம் ஒருத்தவங்கக்கிட்ட காசு போகுது.
நமக்கு கொடுக்குறவங்கள்ட்ட காசு அவருக்கு போகுது, அது ஒரு என்ட்ரி எழுதணும். அப்புறம் நமக்கு வருது காசு, அதுவும் எழுதணும். ஸோ ஒவ்வொரு கிரெடிட் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு டெபிட் இருக்கும் அப்படின்ட்டு அவர் சொன்னார். until then bye, all the best. கொஞ்சம் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதேயாட்டும் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ தட் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் பார்க்கலாம். until then bye.